முதல்கட்ட தகவலாக வருது சார். இல்லை, இப்போ காலையில் வந்து செம்மங்குப்பத்தில் வந்து இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. நானும் வந்து நேரில் போய் பார்த்தேன், அங்கே லோக்கல் மக்களோட வந்து பேசினேன். இப்போ என்னென்னா, இப்போ நமக்கு இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டுருக்கு. ட்ரெயின் வந்து பஸ்ஸில் வந்து கொலைட் ஆகிருக்குங்கிறது நமக்கு வந்து அதுதான் வந்து இப்போ ரீசன். பட் எதனால் இது நடந்துருக்கிறது, போத் ரயில்வேஸ் தரப்புலையும் நம்ம அதை கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம். அவங்க தரப்புலையும் சரி, போலீஸ் தரப்புலையும் சரி ஒரு டீட்டெயில்டு என்கொயரி பண்ணுவாங்க. அந்த என்கொயரியோட ஃபைண்டிங்ஸின் அடிப்படையில் நம்ம என்ன நெக்லிஜென்ஸ் ஏற்பட்டிருக்கு, அதிலிருந்து நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கணும், அது வந்து அதுக்கப்புறம் தான் தெரியும். இறந்ததோட எண்ணிக்கை உறுதியாக எவ்வளோ சொல்கிறீங்க சார்? தொடர்ந்து வந்து அதிகமாக சொல்லப்படுகிறது, பரப்பப்படுகிறது. மாவட்ட ஆட்சியராக நீங்கள் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கான்னு உறுதிப்படுத்துறீங்க? நமக்கு இப்போ வந்து இது ஆஸ் ஆஃப் டேட் ரிப்போர்ட்டட் வந்து நமக்கு ஆஸ் ஆஃப் நவ் 2 வந்து நமக்கு வந்து டெத்து வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஒரு மாணவர் வந்து நமக்கு வந்து ஜிப்மருக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இன்னொரு மாணவர் வந்து இப்போ நம்ம கடலூர் ஜிஹெச்சில் வந்து சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. இப்போ மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் வந்து பார்த்து அவங்க வந்து விசாரிச்சிருக்காங்க. ஸோ ஃபார் 4 ஸ்டூடெண்ட்ஸில் 2 டெத்ஸ், 1 ஜிப்மர் ரெஃபர் அண்ட் 1 இன் கடலூர் ஜிஹெச். இப்போ 2 மாணவர்கள் இறந்து போயிருந்ததை உறுதிப்படுத்துறீங்க, 2 பேர் காயமடைந்ததாக உறுதிப்படுத்துறீங்க. இதுபோல் விபத்து நடக்காத உடனடியாக ஏதேனும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்? இதுபோல் ஆளில்லா ரயில் கிராசிங், கேட் இருக்கும் இடத்தில் இதுபோல் கேட் கீப்பர் வந்து சரியாக மூடப்படாது. இவர்களுக்கு ஏதாவது மாவட்ட நிர்வாகம் சார்பாக உடனடியாக ரயில்வே நிர்வாகத்தை ஏதாவது தகவல் தெரிவிச்சிருக்கீங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மேண்டு கிராசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேண்டு கிராசிங் எல்லாமே நமக்கு வந்து எலிமினேட் பண்ணணுங்கிறது தான் வந்து நமக்கு வந்து கோல். அதுக்கு வந்து சில கைட்லைன்ஸ் இருக்கு. அது போத் வந்து நம்ம ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போ நம்ம வந்து மாவட்டத்தில் எவ்வளோ லெவல் கிராசிங்ஸ் இருக்கோ அதெல்லாம் கணக்கெடுத்து அதை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு உரிய நடவடிக்கைகள் வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பாக எடுக்கப்படும். இப்போ ஒரு மாணவர் வந்து பாண்டிச்சேரி அனுப்பப்படுறது, அவரோட இந்த மாணவரோட நிலைமை எப்படி இருக்குது, என்ன மாதிரி கண்காணிக்கிறீங்க அவர்? இல்லை, இப்போ நம்ம ஜேடி மெடிக்கல் ஹெல்த் இப்போ வந்து ஜிப்மர் போயிருக்காங்க. ஸோ அவங்க கூடயும் சம் டாக்டர்ஸ் போயிருக்காங்க. ஸோ நம்ம மெடிக்கல் டீமும் வந்து இப்போ அவங்களோட வந்து கூட தான் ஜிப்மரில் இருந்து இப்போ கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஷார்ட்லி இப்போ நாங்களும் அங்கே போயிட்டு அந்த ஸ்டூடெண்டோட வெல்பீயிங் என்னங்கிறத என்ஷோர் பண்ணிக்கிறோம். இப்போ ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ ப்ரொவைட் ஆகிட்டு இருக்கு. நன்றி சார். குறிப்பாக இந்த தவறுக்கு வந்து மொழி ஒரு பிரச்சனையாக சொல்லப்படுகிறது சார். அங்கிருந்த கேட் கீப்பர் வட மாநிலத்தவர், அவரிடம் விசாரணை கூட தாமதமாக இருக்குது. அவர் கேட்கும் கேள்வி கூட புரிந்து கொள்ள முடியாத நிலைக்கு தான் தள்ளப்பட்டது. நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க தமிழகத்தில் தமிழர்கள் வந்து வேலையை பணியமர்த்த வேண்டும் என்று. இந்த விபத்துக்கு இது ஒரு காரணமாக இருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இது எதிர்பாராத விபத்து தான். அது அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. குறிப்பாக அந்த கேட் கீப்பர் அந்த கேட்டை மூடாததான் காரணம். ரயில் வரும் சமயத்தில் கேட் மூடப்பட வேண்டும், ஆனால் மூடாததான் காரணம் என்பது முதல்கட்ட தகவலாக இருக்கிறது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, கேட் மூடாமல் இருந்ததால விபத்து நடக்கும். கேட் மூடி இருந்தால் விபத்து நடக்க வாய்ப்பே இல்லை. இது நேச்சர் தானே. கேட் மூடி இருந்தால் விபத்து நடக்காது. கேட் திறந்ததுனால தான் விபத்து நடந்திருக்கு. இதனால உரிய காவல்துறை உரிய விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். உரிய விசாரணை முடிவுற்ற யார் தவறு செய்தாலும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு இதன் இழப்பீடு வந்து அரசு மூலமா நீங்க வந்து பரிந்துரைச்சிருக்கீங்க. மாண்புமிகு முதலமைச்சர் செய்தி கேள்வி அறிந்த உடனேயே எனக்கு உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், உரிய சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். மேலும் அதாவது அவர்களுக்கு என்ன உதவி மருத்துவ உதவி தேவையோ அதை உடனே செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். மற்றபடி அந்த குடும்பத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ மாண்புமிகு முதலமைச்சர் நிச்சயமாக செய்வார் என்பதை தெரிவித்துள்ளார். குறிப்பாக தேவையான அனைத்து உதவிகளும் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அனைத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியரை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று உறுதி செய்திருக்கிறார். 2 பேர் சிகிச்சையில் இருப்பதாக சொல்கிறார்கள். அதில் 2 பேரில் ஒருவர் வந்து புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் ஒரு மாணவர் இங்கேயே சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் சொல்கிறார்கள். அதே சமயத்தில் இந்த பள்ளி வாகனத்தின் ஓட்டுநரும் கடலூர் அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சையில் இருக்கிறார். ஆனால் பொதுமக்கள் கோபத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேட் கீப்பரின் தவறு மட்டுமல்லாமல் ரயில்வே துறையின் தவறினால் தான் இந்த உயிர்கள் பறிபோயிருக்கிறது. எனவே கடுமையான நடவடிக்கை அந்த ரயில்வே நிர்வாகத்தின் மீது எடுக்க வேண்டும். குறிப்பாக இதில் யாரெல்லாம் அலட்சியமாக இருந்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது கோரிக்கை என்பது ஓங்கி ஒலிக்கிறது. கடலூர் அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து வந்து அதிகாரிகள் ஆய்வு, அதன் பிறகு அமைச்சர் ஆய்வு, மக்கள் பிரதிநிதிகள் ஆய்வு என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் பொதுமக்களின் எண்ணங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கண்ணீராக தான் இங்கு நிரப்பப்படுகிறது. விபத்து எவ்வாறு நடந்தது அப்படின்னு உரிய விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற உறுதி கொடுத்திருக்காரு அமைச்சர். களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை வழங்கினீர்கள் ஸ்ரீதர். நம்ம தொடர்ந்து பேசலாம்.